சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு வந்து 3 நாள் பூஜை பிடிச்சாச்சு. பூஜை முடிச்சுட்டு இந்த கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 மாதம் வந்து என்னன்னு தெரில, யாருக்காக செஞ்ச பூஜை வந்து இவ்வளோ தடங்கள் ஆச்சுன்னு தெரியல. ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர தடங்கள், பயங்கர பிரச்சனை. பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 நாள் பூஜையில் 2 நாள் மழையில் நனைஞ்சி ஊறி பூஜை பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை. அதாவது எப்பயுமே வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் செய்கிற பூஜையை இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட விடிய பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏவல் பூஜையே ஒரு 6 பேருக்கு ஏவல் பூஜை பண்ணியிருக்கோம். ஏவல் பூஜைனாலே வந்து கண்டிப்பாக தடங்கள் வரும், கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும்ன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய வேலை ஒன்று பண்ணோம். அது அநேகமாக அவங்களோட பிரச்சனை தான் வந்து மற்றவங்களுக்கும் செய்ய விடாமல் தடுத்துச்சு போல். இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த பூஜையை நல்ல முறையாக செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. மற்றபடி இப்போ வந்து இன்றைக்கி கொல்லிமலையிலேருந்து கிளம்பிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து தருமபுரி போயிடுவேன். என்னை சந்திக்க விருப்பப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே தருமபுரிக்கு வாங்க. தருமபுரியில் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய அட்ரஸ் தெரியும். அப்படி தெரியாதவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதுவும் தயங்காமல் நமக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து சரியாக பேச முடியல. இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பேசணும், உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இந்த வீடியோ போடுறேன். ஸோ கொல்லிமலையில் நம்ம இருந்து இந்த பூஜையை முடித்தாச்சு அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும், என்னை தேடி வரவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காக மட்டும்தான் நான் என்னோடய சந்தோஷங்கள், என்னோடய தூக்கம் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து இழந்துட்டு உங்களுக்காக வந்து நான் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பணி. அதை வந்து ஆத்ம திருப்தியோடு உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி வந்து நிறைய பேர் வந்து தப்பான கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, ஓகே. ஆனால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுவாங்க யாரும் என்னை பார்த்துருக்க கூட மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதாவது எப்பயுமே வந்து இரவு பகல், இனிப்பு கசப்பு, வெயிலும் மழை, ஸோ இது எல்லாமே, அதாவது ஒரு ரோஜான்னு இருந்தால் ஒரு முள் இருக்க தான் செய்யும். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. என்னை பற்றி நல்லதாக நினைக்கிறவங்க, என்கிட்ட பயனடைஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா யாராவது பார்த்து என்ன இவங்க மாந்திரிகத்தெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களோன்னு. ஆனால் என்கிட்ட வராதவங்க வந்து என்னை பற்றி தப்பாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா தப்பான கமெண்ட்ஸ் இருந்தால் தானே ஒருத்தன் வந்து வளர முடியும். சரி, இருந்தாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தருமபுரியில் போய் பேசுகிறேன், நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா மாந்திரிகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு விட நான் வந்து தருமபுரியில் வந்து சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.